ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சமையல் பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக டேஸ்டியாக குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளை வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணுற இந்த பொடியை வச்சு புளிக்குழம்பு, கறிக்குழம்பு, மீன் குழம்பு, பொரியல் எல்லா குழம்புக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மிளகாத்தூள் செய்கிறதுக்கு 1 கிலோ வத்தல் வாங்கிக்கோங்க. அதுக்கு 1.25 கிலோ தனியா வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி காரம் ரொம்ப இல்லாமல் நல்ல குழம்பு வரும். திக்கான கிரேவியும் கிடைக்கும். பொரியலுக்கு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக தான் போட்டு வறுக்கணும். வத்தலையும் நீங்கள் 1 கிலோவுக்கு வாங்கும் போது அது ஒரு 4 வாட்டியாக டிவைட் பண்ணி வறுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியான வத்தல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம மாவில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பெருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு ஸ்லோவில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்புறம் விரலி மஞ்சள்னு கிடைக்கும் கடையில், அதையும் 100 கிராம் வாங்கிக்கும். இந்த விரலி மஞ்சள் போடுறதுனால நம்ம குழம்பு மிளகாத்தூள் கெட்டு போகாமல் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை லைட்டாக வறுத்துட்டு கடலைப்பருப்பு 50 கிராம் போட்டு அதையும் ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ஸ்லோவில் வச்சு வறுக்க போது தான் அந்த டேஸ்ட்டு நல்ல வாசனை எல்லாமே கிடைக்கும். அடுத்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுவும் 50 கிராம் போட்டால் போதும். இது 50 கிராம் போடும் போது உங்களுக்கு எல்லா குழம்பும் வைக்கும் போது ஒரு திக்னஸ் இந்த பச்சரிசி உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த பச்சரிசியை ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக அதோட கலர் ஒயிட் கலராக வரும். அப்போ அது வரைக்கும் வறுத்தா போதும். பச்சரிசியை பாருங்கள், இதை போல் நம்ம ஸ்லோவில் வச்சு வறுக்கும் போது அதோட ரொம்ப கரிஞ்சு போகாமல் அந்த லைட்டாக வறுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வரும். அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பும் 50 கிராம் போட்டால் போதும். அதையும் லைட்டாக இதை போல் வறுத்துக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் ஸ்லோவில் வச்சு அதோட லைட்டாக ஒரு கலர் மாறுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக போட வேண்டியது வாசனைக்காகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் இந்த கட்டி காயத்தை போடணும். நான் இன்றைக்கி எல்ஜி கட்டி காயம் எடுத்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு பிச்சு போட்டாலே போதும். மிஷினில் கொடுக்கும்போது அவங்க அரைச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், இதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். எள்ளை போட்டு லைட்டாக வறுத்து அந்த வெடிப்பு வர்ற வரைக்கும் லைட்டாக வறுக்கணும். எள்ளை வறுக்கும் போது நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு எள்ளு காஞ்ச சட்டியில் எள்ளை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு சவுண்டு வெடிக்கும். அது வெடித்த உடனே நீங்கள் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சவுண்டு அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இந்த எல்லா பொருளையும் வறுத்து ஒரு பெரிய சட்டியில் போட்டு அதோட சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா இதை போல் உங்களுக்கு நல்ல ஃபைனான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கிடச்சிரும். நல்ல சுவையான இந்த குழம்பு மிளகாத்தூள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வறுக்கும் போது அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அலுமினிய சட்டி, இரும்பு சட்டி, இல்லைனா ஸ்டீல்னாலும் இண்டக்ஷன் பாட்டம் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போனா நீங்கள் வறுக்கும் போது அதோட நிறம், மனம், சுவை எதுவுமே மாறாமல் உங்களுக்கு நல்ல குழம்பு மிளகாத்தூள் கிடைக்கும். இப்படி நம்ம வறுத்து அரைக்கும் போது நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ குழம்பு மிளகாத்தூள் கிடைக்கும். இதை நீங்கள் கிரேவிக்கு, குழம்புக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டாலும் இது கட்டாயமாக ஒரு 6 மாதத்துக்கு வரும். நீங்கள் 6 மாதத்துக்கு ஈஸியாக ஸ்மார்ட்டாக குயிக்காக சமைச்சு முடிச்சிடலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.